Hi friends, it's your Aariwingsworld. இன்னைக்கு நம்ம ஒரு கிராண்டான ஹெவி bridal blouse வந்து பார்க்க போகிறோம். செம்ம சூப்பரான டிசைன், ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து பண்ண முடியும். ஒரு பிகினரால் கூட இந்த ஒரு கிராண்டான ஸ்லீவ் டிசைனை வந்து பண்ண முடியும். இப்போ அந்த டிசைன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் வந்து டிசைன் அப்படின்னு. ரெண்டு ஸ்லீவ் வந்து நம்ம அழகாகவே வந்து மேக்கிங் பண்ணிட்டோம். இதோட ஸ்டிச்சிங் வியூமே நான் கண்டிப்பாக போடுறேன். இதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜரியில் கீழே டபுள் லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். செகண்ட் லைன் வந்து நான் 4 நம்பர் பீட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். தேர்ட் லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். மறுபடியும் 4 நம்பர் பீட் வச்சு 4th லைன் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே நல்லா வந்து ஒரு கெட்டியான பார்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே 4 நம்பர் பீட், சுகர் பீட், 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு. ஸ்லீவோட ஃபுல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. சரிங்களா, 10 இன்ச்சு வந்து ஃபுல் ஹைட்டு. இதோட பாதி அந்த செக்குடு நம்ம எவ்வளோ போட போகிறோம் அப்படின்னா 4 இன்ச் வந்து போட போகிறோம். சென்டரில் நான் என்ன பண்ண போகிறேன், சென்டரில் எப்பயுமே வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்து அந்த இடத்துல நான் வந்து பெண்டன்ட் எடுத்திருக்கேன். பெண்டன்ட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். லெக்ஸ்பி பெண்டன்ட் வச்சு நல்லா அழகாக தச்சிடணும். கை ஊசியை வச்சு நல்லா டைட்டாக வந்து தச்சிருங்க. சரிங்களா, அந்த வந்து பெண்டன்ட்டை வந்து நம்ம ஆரி நீடிலையுமே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண முடியும். அது எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுங்கிறத நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு வீடியோவில் நான் போடுறேன். நம்ம இப்போ பெண்டன்ட் வச்சதுக்கப்புறம் ஆர்ச் டைப்பில் வந்து நம்ம அழகாக வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு ஃபஸ்ட் லைன் சுகர் பீட், 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஆர்ச் டைப்பில் வந்து 3 லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செக்குடு வந்து போடுறோம். செக்குடு வந்து நல்லா பொடி செக்குடாக ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒவ்வொரு செக்குடு ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஃபுல்லாகவே வந்து செக்குடு போட்டுக்கோங்க. மேலே ஸ்டார்ட் பண்ணி நாட்டு, மேலே ஸ்டார்ட் பண்ணி நாட், மேலே ஸ்டார்ட் பண்ணி நாட்டு, இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து மேலே ஸ்டார்ட் பண்ணி நாட், மேலே ஸ்டார்ட் பண்ணி நாட் அப்படிங்கிற மாதிரி செக்குடு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே வந்து பூட்டாஸ் வந்து நம்ம எப்படி போட போகிறோம்னா, 5 நம்பர் அண்ட் சுகர் பீட் வைக்கணும். 5 நம்பர் பீடு நீங்கள் மேக்ஸிமம் வைங்க. ஏன்னா மேலே ஒர்க்கு ஹெவியாக இருக்குங்கிறனால 5 நம்பர் பீடு வைக்கும் போது தான் உங்களுக்கு முத்து நல்லா தூக்குனாப்பில் இருக்கும். இப்போ உங்களுக்கு சைடாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியுதா, அந்த முத்து நல்லா குண்டாக தூக்குனாப்பில் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 5 நம்பர் பீடே வந்து கொடுங்க. இல்லை இதில் வேறு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டோன் வச்சு கூட சுற்றி சுகர் பீடும் கொடுக்கலாம். மேலேயும் ஸ்டோன் பேஸ் பண்ணி கீழேயும் ஸ்டோன் பேஸ் பண்ணால் நல்லா இருக்காதுங்கிறனால நான் இந்த மாதிரி கீழே தொங்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காண்டி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இந்த சைடு செக்குடு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த சைடு செக்குடு முடிக்கணும். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ ஆரி வந்து எல்லோங்கிறனால எல்லோ கலர் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிருங்க. ரவுண்ட் ஸ்டோனு, அந்த ரவுண்ட் ஸ்டோனை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துருங்க. ஒவ்வொரு ஸ்டோனை சுற்றி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து சுகர் பீட் கொடுத்துருங்க. அதுக்கு மேலே ஒரு லைன் சுகர் பீட், மறுபடியும் 4 நம்பர், மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஸ்டோன் ஒட்டி திலகம் ஸ்டோன் கீழே ஒட்டியிருக்கிறது ரவுண்ட் ஸ்டோனு, அதுக்கு மேலே ஒட்டியிருக்கிறது வந்து திலகம் ஸ்டோன் ஒட்டி சுற்றி சுகர் பீடு, அதை சுற்றி வந்து 3 நம்பர் பீட் வந்து கொடுத்துருக்கோம். எவ்வளோ ஸ்டோன் ஒட்டியிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஸ்டோன் ஃபுல்லாகவே நல்லா நெருக்கமாக அழகாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா, அதுக்கு மேலே சுகர் பீட், 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். தென் வந்து ஒரு குட்டி ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே லெஃப்ட் சைடு வந்து நம்ம வீட் பீட் வச்சு நாட்டு, ரைட் சைடு வீட் பீட் வச்சு நாட்டு, சென்டர்லேயும் வீட் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். அழகாக அடுக்கடுக்காக வந்து நம்ம மோட்டிவ் மாதிரி வந்து பண்ணிடணும். அதுக்கு மேலே மறுபடியும் சுகர் பீட், 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். தென் அதுக்கு மேலே மறுபடியும் திலகம் ஸ்டோன் ஒட்டி சுற்றி 3 நம்பர் அண்ட் வந்து சுகர் பீட் அண்ட் 3 நம்பர் கொடுத்துருக்கேன். வரிசையாக ஸ்டோன் வச்சுருங்க. தென் மறுபடியும் சுகர் பீட், 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சுட்டு கீழே பண்ணியிருக்க சேம் மோட்டிஃபை வந்து மேலே வந்து அதாவது ஸ்டோன் ஒட்டி வந்து நம்ம வீட் பீட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே ரொம்ப ஹெவியான ஆக்சுவலி வெயிட்டான ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வியூ பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு பிகினரால் கூட வந்து கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து பண்ண முடியும். ஆனால் என்ன ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா இவ்வளவு மோட்டிவ் பண்ணி ரொம்ப கிராண்டாக இந்த டிசைன் வந்து பண்ணுறதுக்கு ஈஸி. ஆனால் வந்து ஃபுல் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டோன் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து ஈஸி தான். பட் வந்து இந்த ஃபுல் ப்ளவுஸாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைமிங் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா வந்து ரொம்ப வெயிட்டான ஹெவி ஒர்க்கு. இதோட ஸ்டிச்சிங் வியூ கண்டிப்பாக நான் போடுறேன். இதோட நெக் டிசைன் என்ன பண்ணியிருக்கோங்கிறத நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அந்த எந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்லீவ் பார்ட் ஆர்ம் ஹோல் வரைஞ்சி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோடு போட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லை, ஏன்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த கட்டிங் பண்ணும்போது இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், ஒர்க்கு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மார்க்கிங் இந்த மாதிரி டிசைனாக இருந்தால் எப்படி மார்க்கிங் பண்ணுங்கிற வீடியோவுமே நான் கண்டிப்பாக போடுறேன்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதான் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி கிளாஸஸ் கற்றுக்கணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 2999 தான் நான் வந்து கிளாஸஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளவுசஸ் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ப்ளசண்ட்டாக நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டே பை டே நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். ஹேவ் ஏ நைஸ் டே.